உற்று நோக்கி பார்த்தால் ஏதாவது விவரம் தெரியல. ஏதோ வயசான கணு தெரியாம வந்து போயிருக்கிற மாதிரி இருக்குது. நான் யாரும் தெரியலையா? தர்பாரி ஸ்ரீகர் வந்தா நான் தான் சர்பரிசிகள். நீதான் சர்பரிசியா சாமி? ஆமா. தெரிஞ்சுருங்க. அது மட்டுமா? திரியில் தடை மூடிட்டு என் சிறியில் தடை முடித்து என் கழுத்தில் எல்லாம் ருத்ராட்சி மாலைகள் ஆட அந்த பரம கடவுளுக்கு காலந்தோறும் தொண்டு செய்து வரக்கூடிய நான் தான் சர்பரிசிகள். இந்த தினத்தில் பரம கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். திருவடியா செய்தி என்ன? ஆனால் சர்பரிசிகளா மும்மாலரு ஜெயித்த ஜீவன் முத்தரே முறைக்கேளா ஐயா சென்னையா நன்றி வெள்ளியா திறந்தானா ஐயா இந்த அம்மை தாரி இருக்கிறார் தவனே நானே என்னையா கேட்டு வலிக்குவாயே. எப்படி என்றால் ஒரு காலத்தில் என் தேவி ஆகியா உமா மகேஸ்வரி தச்சகன் 60 அடி கம்பராட்டி அதுவேலே செப்புசி உண்டு பெரிய உண்டு 5 உடனே நீங்கி நாம் புரிந்தான். சபா பேசியானது உமா மகேஸ்வரி அனல் மூட்டி எரியும் போது எரிந்து என்ன காரணம் என்று பரமனை கேட்க நீயே யோசித்து பார் அப்படி பரமக்கடவுள் யோசித்து பார்த்தால் உமா மகேஸ்வரி கத்திகாபுரியை தச்சகன் என்ன மகளாக இருக்கும்படி தாம் புரிகின்றார். சுவாமி எரிகின்றது உரைத்தாள். அப்படியானால் அந்த தவத்தை வீண் போக்கப்படாது. நீ சென்று சக்கனுக்கு மகளாக ஜனிக்க வேண்டும் என்று கட்டளை புரிந்தாள். சென்று சக்கனுக்கு மகளாக பிறந்தது. ஏனென்றால் நான் போக மாட்டேன், கைலாயத்தில் எழுத வேண்டும், இட வேண்டும், என்னை எப்போ மாலை சூட்டி இடம் தருகிறேன் என்று கேட்க அந்த நேரத்தில் நீ சென்று மகளாக பிறந்து உனக்கு 5 வயது ஆடும் என்று என்னை நினைத்து அரகரா சம்போ சிவசங்கராயத்தில் செய்தால்
அன்று உன்னை மாலை கொண்டு இடவாதியில் தருகிறேன் என்று கட்டளை வாக்குறுதி தந்துவிட்டேன். அதை நீ கொடுக்கப்படாது. நீ தக்கை அவர் சென்று தச்சைகளை கண்டு பெண் கேட்டு வர வேண்டும். அப்படி பெண் கொடுப்பது உண்மையானால் திருமணம் எங்கு செய்வது? பந்தல் அலங்கரிப்பது. திருமணம் உன் வீட்டிலே மாப்பிளை மட்டும்தான் அழைத்து வருகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டும். அது நவரவும் மாப்பிளை இடத்தில் என்ன இருக்கிறது கேட்டால் அவர் நெற்றிலே திருவிதி பட்டை, கையிலே உண்டாட்ட கொட்டை, கையிலே திருவோடு, தங்கி மலை, இதுதான் அவரின் சொத்து. கையில் ஒட்ட காலை, இதுதான் அவரின் சொத்து. இதற்கெல்லாம் நியமிக்கின்றது. சம்மதப்பட்டால் பங்குனி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சப்தமி உத்திராட நட்சத்திரம் சூரிய உதய முகூர்த்தம் நியமித்திருக்கின்றேன். அப்படி ஒத்துக்கொண்டால் இந்த முகூர்த்தத்தை நியமித்தே வந்து விடுவாய். அப்படியே சென்றார்கள். ஐயோ வரிசே தரணா அப்படியாகட்டும். நல்லவனாக வாழ்ந்திருக்கிறது. இன்றைக்கோ உங்களை நாடி நான் வந்த செய்தி என்னவென்றால், எங்களுடைய பரம கடவுளுக்கு உங்களது மகளாகப்பட்ட ராஜாணியை பெண் கேட்டு வந்திருக்கிறோம். உனக்கு சம்மதமா? அப்படியானால் அப்படி அலங்கரிப்பது உன்னுடைய செலவு, பந்தல் அலங்கரிப்பது உன்னுடைய செலவு, பத்திரிகை அடிப்பது உன்னுடைய செலவு, விருந்து நடத்துவது உன்னுடைய செலவு, திருமணம் உன் வீட்டில். இதுக்கெல்லாம் சம்பளமா? நானே ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி செய்கிறேன் என்றால் முகூர்த்தத்தில் நியமிக்கலாமா? அப்படியானால் பங்குனி மாதம் 9ஆம் தேதி சப்தமி நட்சத்திரம் சூரிய உதய முகூர்த்தம் நியமித்திருக்கின்றேன். சம்மதமா? அப்படியானால் மாப்பிளை அழைத்து வருகிறேன். அப்படியானால் மாப்பிளை அழைத்து அவரது மகளை தாட்சாயினியை பெண் கேட்டு முகூர்த்த நாட்களை குறித்து விட்டு வந்துவிட்டேன். தாங்கள் இருவரும் இப்பொழுது தஞ்சாபுரிக்கு சென்றால் அந்த நாள் இன்று வந்து விட்டது. மனம் முடிக்கிறது. பார்வதி பார்வதி
அதான் தெரியுமே இருக்கா மகளே உமா மகேஸ்வரி ராஜாணி எப்படி மகளே எனக்கோ திருமணமாகிவிட்டது. சீர்வரிசை கொடுத்து அனுப்ப வேண்டும். சீர்வரிசை கொடுத்து அனுப்ப வேண்டும். எல்லாம் கொடுத்து அனுப்பலாம் தந்தையே. அப்படியே கொடுக்கிறேன் மகளே. ஓ தந்தையே, எனக்கு காடு நேரஞ்சிருக்கா என் தந்தையா ஓ
பட்டினே அரங்கி இருக்கா மேட்டிக்காய்